நோவா காலத்து ஜனங்கள். இந்த நோவா காலத்து ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்றால், மத்தேயு 24வது அதிகாரம் அதனுடைய 38, 39 வசனங்களை பார்க்கும்போது, மத்தேயு 24, 38, 39 எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலம் நோவா. அதாவது நல்ல கவனமா கேளுங்க, அடுத்து என்ன காலம் என்று தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை இதை மனசுல வைக்கணும். ஆமே, அடுத்து என்ன காலம் என்று எனக்கு தெரியாது, ஒரு நாள் பிறப்பது கூட தெரியாது. இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் இப்புசித்தும். நீங்க இந்த ஜனங்கள் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த இடத்துல அவங்க அப்படி தப்பு பண்ணாங்க, இப்படி தப்பு, அப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லப்படலையே. இதுல என்ன தப்பு? இதுல என்ன தப்பு இருக்கு தெரியுமா? இந்த ஜனங்கள் தங்களுடைய எந்த ஒரு காரியத்திலையும் யார இன்வால்வ் பண்ணல தெரியுமா? ஆண்டவரை. அதாவது தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தங்க புசித்து குடித்து ஜாலியா இருக்கிறாங்கனாலே அவங்க எப்படிப்பட்ட லைஃப்ல இருக்கிறாங்க? நல்ல சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கிறாங்க. தேவனை தங்களுடைய எந்த காரியத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த காரியத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது மட்டும்தான் பிரதானமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ். ஆமே, அவங்களுக்கு பூமியில இருக்கிறது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இது ஒண்ணுதான். அதனாலதான் இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை உள்ள ஜனங்கள் தேவனை சேர்த்துக்கவே இல்லை. எந்த காரியத்துக்கும் தேவனிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்கவோ, தேவ சமூகத்தில் வைக்கவோ, ஆண்டவரிடத்தில் ஜெபமாகவோ விண்ணப்பமாக வைக்கவோ, ஆராதனை செலுத்தவோ ஒண்ணுமே கிடையாது. ஆமே, சண்டையா ஓய்வு நாள் தானே, தூங்குவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. தேவனை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய ஜல பிரளயத்தை கொண்டு வருவதற்கு ஏதுவான செயல். இதை ஜனங்கள் உணராதிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில யாராவது வாழ்கிறீர்கள் என்றால், தேவனற்ற ஒரு நிலை, தேவன் எங்கேண்டு, தேவன் யாரென்று கேட்கிற ஒரு நிலை, இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி கொண்டு போகிறது. அது மட்டுமல்ல, நோவா பேழையை கட்டும் போது நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று 2 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பிரசங்கித்தும் அவர்கள் எதுலதான் போக்கஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, இப்படி புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இப்படியே தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒரு நிலை. இப்படி ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களில் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுடைய எந்த காரியத்திலையுமே யாரை சேர்த்துக்க மாட்டாங்க தெரியுமா? ஆண்டவரை சேர்த்துக்க மாட்டாங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டுகிற செயல் என்று ஏசாயா 30:1 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறார்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் அவங்க என்னெல்லாமோ பிளான் பண்றாங்கப்பா. ஆனா அதுல நான் இல்ல. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்கிற ஒரு நிலை. இது எதை நோக்கி கொண்டு போகிறது? வேதம் சொல்லுகிறது, கடைசி நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லிதான் அந்த வசனத்தையே ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி அதன் அர்த்தம் என்ன? ஆமன், தேவனற்ற ஒரு வாழ்க்கை ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னாலே, ஆமன், அடுத்து என்ன வரப்போகிறதா? ஜலப்பிரளயம். அப்போ கேட்கலாம், அது ஆண்டவர் சொல்லார்ல தண்ணீர்னால
அழிக்க மாட்டேன். ஜலப்பிரளயம் என்பது ஆமே அந்த தண்ணீர்னால வருகிற அழிவு மட்டுமல்ல. ஆண்டவர் இதை வந்து சிம்பாலிக்கா சொல்றாரு. அப்போ இது வந்து எதை நோக்கி தான் கொண்டு போகிறது? ஜனங்களை அழிவை நோக்கி தான் கொண்டு போகிறது. என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆமே கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை வைத்துதான் நம்ம செய்கிறோமா, செயல்படுகிறோமா? நாம நமக்கு தோன்கிறதை பெண் கொடுத்தும் பெண் கொண்டுன்னா என்ன அர்த்தம்? அது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறது, அவங்க வாழ்க்கையை தெரிந்தெடுக்கிறது, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்கிறது. ஓகே, நேரம் போற மம்மி எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு மம்மி, முடிஞ்சு கல்யாணம். அதுல கர்த்தர்லாம் இருக்கிறாரா? இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமே, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரனுடைய காலத்திலும், அதாவது மாம்சமும் மனசும் எதை விரும்புகிறதோ அதை மட்டும் செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எபேசியர் 2:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். மாம்சம் கொஞ்சம் விரும்புது, என் மனசு ஒண்ணு விரும்புது. இது வந்து தேவனுக்கு பிரியமா இல்லையா நான் கேட்கவே மாட்டேங்கிறேன். எனக்கு கேட்ட மேக்சிமம் அவர் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆமா, இந்த ஆகாபு யுத்தத்துக்கு போகணும். யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கடமை உண்டு. இஸ்ரவேலின் ராஜாக்கள் அல்லவா, அவங்க எல்லாம் பண்ண இது என்னன்னா, தீர்க்கதரிசியை கொண்டு வருவாங்க. தீர்க்கதரிசி வார்த்தையை கொடுப்பாரு, அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. சாமுவேல் காலத்திலிருந்து இதுதான் நடக்குது. இப்போ ஆகாபு யாரெல்லாம் கொண்டு வரனா, ஒரு 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு வரான். ஒரே ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வரல. எந்த தீர்க்கதரிசியை கொண்டு வரல? ஏன் அவனை கொண்டு வரல? அவர் வந்தா என்னதான் சொல்லுவாரு? நோன் தான் சொல்லுவாரு. நமக்கு நோன் சொல்றவரு வேண்டாம், எஸ் சொல்ற 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல நீ நமக்கு என்ன வேணும்? 1 பெருசா 400 பெருசா? 400 வரவன் ஏசா. தனியா நிக்கிறாள், அவன் தான் யாக்கோபு. ஹல்லேலூயா. அவர் ஏசாவின் தேவன் அல்ல, அவர் யாக்கோபின் தேவன். ஆமென். இதே போலதான் நம்ம ஆண்டவரை சேர்த்துக்க மாட்டோம், ஆண்டவரை இன்வால்வ் பண்ண மாட்டோம் நம்ம லைஃப்ல. எந்த ஒரு காரியத்துல தேவனற்ற நிலையில வாழ்கிறோம். தேவனற்ற நிலைனா என்ன? ஆமா, நான் கிறிஸ்தவன் இல்லையா? கிறிஸ்தவன் தான். நீங்க சர்டிபிகேட்ல பாருங்க, கிறிஸ்டியன் தான் இருக்கும். கிறிஸ்டியன் மட்டுமா இருக்கும்? எல்லாமே இருக்குல்ல, எல்லாம் இருக்கு. கிறிஸ்து எங்க? ஆண்டவரடி பார்த்துட்டே இருக்கிறார். என்னடா இது, இவரை உருவாக்கின இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த மக்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறார்னே தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மீட்கும்படி ஆண்டவர் தீர்மானிக்கும் போது மோசே கிட்ட சொல்லும் போது, மோசே மெதுவா இப்பதான் பேரே கேட்கிறோம். ஆண்டவரே, நான் அப்படி போய் சொல்லும் போது உங்க பேர் என்ன ஆண்டவரே? ஆமே, எப்படிங்க இருக்கும் உங்க பிள்ளை உங்க வீட்டில் பிறந்து வளர்ந்து, ஆமே, தாய்ப்பால் குடித்து தகப்பன் தோளில் படுத்து இப்படி வளர்ந்து கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். அன்னைக்கு வந்துட்டு, ஆமா மம்மி உங்க பேர் என்ன? டாடி நான் டாடின்னு கொடுக்க பேர் மறந்துடுறேன். என்ன பேர் டாடி? இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? உங்க அப்பா பேர் என்ன? டாடி. இப்படியா சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். உன் தேவன் யார்? அவர் இயேசு தேவன். இதுக்கு மேல தெரியாது. ஆமே, தேவனற்ற ஒரு வாழ்க்கை. இது எதை நோக்கி கொண்டு போகிறது? இது ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை நோக்கி கொண்டு போகிறது. ஒரு தேவ பிள்ளை உணர்ந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? உணர்ந்தவன் பேழை கட்டினான். உணர்ந்தவன் பேழை கட்டுறதுன்னா என்னங்க? பேழை கட்டுறதுன்னா என்ன? பேழை கட்டுறதுன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்தான். அதான் பேழை. ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். நோவா அப்படியே செய்தான்.
தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். செய்தான். செய்து இதுதான் பேழை. நம்ம லைஃப்ல பேழை கட்டுனா குடும்பம் காக்கப்படும். கைகளை உயர்த்தி பேழை கட்ட கிருபை தாங்கப்பா, பேழை கட்ட கிருபை தாங்கப்பா, பேழை கட்ட கிருபை தாங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோவா அப்படியே செய்தான். ஆமென். ராகா பேழை கட்டினாளா? ராகா பேழை கட்டினாளா? கெட்டுனா குடும்பம் காக்கப்பட்டல. என்ன செய்தான்? அப்படியே செய்தான். அவள்கிட்ட என்ன சொன்னாங்க? நாங்க வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கணும், இந்த சிகப்பு நூல் இந்த ஜன்னல்ல தொங்க விட்டுருக்கணும். ராகாம் கிட்ட போய் நீளம் இவ்வளவு அகலம் இவ்வளவு சொல்லல. நான் சொல்றது புரியுதான்னு தெரியல. என்கிட்ட அவர் சிலது சொல்லுவார், நான் அதை செய்யறேன்னா பேழை கட்டுறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்கிட்ட ஆண்டவர் சிலதை சொல்லுவார், நான் அதை செய்கிறேன் என்றால் பேழை கட்டுகிறேன் என்று அர்த்தம். ஒரு நூல் கட்டினதுல என்ன இருக்கு? ராகவ் என்ன கட்டினா? சிவப்பு நூல் கட்டினா. நீ கட்டு சிவப்பு நூல். அப்படி கிடையாது. ஆமென். கெட்ட சிவப்பு நூல் பாரு, பைபிள்லயே இருக்கு சிவப்பு நூல். ஆமென். இல்ல, அது ஒரு அடையாளமாக. ஏன்னா அந்த வீடை பார்க்கும்போது தெரியணும், மதில்ல இருக்கிற வீடு எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும், வேற யாரும் கூட்டிட்டு வந்துடக்கூடாது. அப்ப கரெக்டா பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது அடையாளமா என்ன, நீ எந்த ஜன்னல் என்ன கட்டி இறக்கணும் அதுல அந்த நூலை கட்டிரு, அந்த கயிறை கட்டிரு. அப்ப பார்த்தா தெரியும். அவ அப்படி அவ இதுல என்ன இருக்கு? அப்படி அல்ல. பேழை கட்டுறாங்க. அவன் செய்தான் கட்டளையிட்டபடி எல்லாம் இருக்கு. எத்தனை ரெண்டு பலகை வைக்கலன்னா இப்ப என்ன என்ன இருக்கும்? மற்றவங்க வெளியே செத்துருப்பாங்க, இவங்க அவங்களாவது கொஞ்ச நேரமாவது நீந்தி இருப்பாங்க. இவங்க உள்ளே மூச்சு முட்டி சீக்கிரமே வெளியே சாகிறத வரை நிறைய பேர் உள்ளதான். அவனாவது வெளியே 4 இடத்துக்கு போய் பார்த்து எடுத்து உலகத்தை அனுபவிச்சதாவது சாவாயும் உலகத்தையும் அனுபவிக்க மாட்டான், உள்ளே அனுபவிக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் செத்துட்டு இருக்கிறாங்க. அவனாவது உலகத்தை அனுபவிச்சுட்டு சாவறான். இவனுக்கு வெளியும் போக முடியாது, உள்ளேயும் தண்ணி ஏறிட்டு. இது செய்யலைன்னா என்ன? இன்னைக்கு இப்படிதான் நிறைய விட்டுட்டு இருக்கிறோம். இல்ல, அதாவது தேவனற்ற இன்னைக்குள்ள இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஹாப்பியா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யணும், நான் சாப்பிடணும். அதுக்காக கல்யாணம் பார்த்துருக்கீங்களா? பழத்தை எடுக்க எழும்புவோம், சேர் எடுத்துருவோம். ஏன்னா நான் சாப்பிடணும், அவன் சாப்பிடலாம் பாரு, அவனுக்கு பழம் கிடைச்சல போக சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி இருப்பாங்க பார்த்துட்டு. ஆமா, கொஞ்சம் அப்படி நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதாவது மாறிட்டு அவ்வளவுதான். அப்படி நான் சாப்பிடணும், நான் புசித்து கொடித்து, அதாவது என்னுடைய மாம்சம், என்னுடைய மனசு, இதை நான் திருப்திப்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மாம்சத்தையும் நம்முடைய மாம்சத்தை மனசையும் திருப்திப்படுத்தி எதுலையாவது நிறைவை கண்டிருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. இதான் உண்மை. எதுலையாவது நிறைவை கண்டிருக்கிறோமா? இல்ல. நிறைவு அப்பா சமூகம் மட்டும். ஹல்லேலூயா. பேழை கட்டுங்கள். உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும், உங்க பிள்ளைங்க பாதுகாக்கப்படுவாங்க, உங்க மருமக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஆமென். இது அசதியா இருக்கிற காலம் அல்ல. ஒரு யவன ஜனம் பிறக்கணும்னா பேழை கட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.